हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कोऽयं श्यामलसुन्दरो नरवरः कर्णान्तदीर्घेक्षणः पश्यन् मानसतस्करश्च मिथिलावीथीमितो गाहते एवं मैथिलभूपतेः दुहितरं सम्भाषमाणां सखीं पश्यन्तं पथितं स्मरामि सततं त्वामेव सभ्रातृकम् पश्यन्तं पथितं स्मरामि सततं त्वामेव सभ्रातृकम्। நமது சனாதன தர்மத்துல யுகலோபாசனம் என்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கு. லக்ஷ்மி நாராயணாள், பார்வதி பரமேஸ்வராள், தேவாள்லையும் எல்லாருமே கிரகஸ்தாள் தான். அவதார புருஷாள் என்று எடுத்துக்கொண்டாலும் ஸ்ரீ ராமாவதாரமோ ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமோ இந்த அவதாரங்கள் எல்லாம் கிரகஸ்த அவதாரமா இருக்கு. இது ஹயக்ரீவர், வராகர், நரசிம்மர் வரைக்கும். லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி வராகர். ரிஷிகள்னு எடுத்துட்டாலும் எல்லாருமே பத்னியோட தான் இருக்கா. லோபாமுத்திரையோட கூட அகஸ்தியர், அனசூயோட அத்ரி, அருந்ததியோட வசிஷ்டர் என்றுதான் பார்க்கிறோம். அப்புறம் மகான்கள் என்று எடுத்துட்டாலும் மகான்கள்லாம் கிரகஸ்தாலா இருக்கிறத பார்க்கிறோம். பக்தர்கள்லாம் கிரகஸ்தாலா இருக்கிறத பார்க்கிறோம். துகாராம், நாம்தேவ் கிரகஸ்தால் தான். சுவாமி தேசிகன் கிரகஸ்தர் தான். தியாகராஜர் கிரகஸ்தன் தான். புரந்தரதாசர் கிரகஸ்தர் தான். பாகவதாள்லாம் கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சந்நியாசம் என்கிறது கோட்டியில யாரோ ஒருத்தருக்கு, அதுக்குன்னு சில அதிகாரிகள் இருக்கா, அவளுக்காக தான் சந்நியாசம் என்கிறது சனாதன தர்மம். கிடைச்சவாளுக்கெல்லாம் சந்நியாசம் கொடுத்துடுறது, அல்லது ஒரு யூனிஃபார்ம் காஷாயம் கொடுத்துடுறது அப்படிங்கிறது சனாதன தர்மத்துல அந்த நாள்ல கிடையாது. ரொம்ப பிற்காலத்துல ஒரு நூற்றாண்டுல ஏற்பட்டதுதான். அந்த நாள்ல சன்னியாசம் வாங்கிக்கணும் என்றால் அதுக்கான பக்குவம் இருக்கா என்கிறத பலவேறு விதமாக பார்த்துதான் கொடுக்கிற வழக்கம். அதுக்கான பக்குவம் இருக்கான்னு பார்க்கறது என்றால் பெரும்பாலும் அந்த நாள்ல சன்னியாசம் என்கிறது கடல்லாம் அடைச்சாச்சாங்கிறத பார்த்துதான் கொடுப்பா. தேவரிடம், பித்ருரிடம் எந்த கடனும் அடைக்காமலேயே பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாசம் வாங்கிக்கிறதும் உண்டு. அது கோட்டியில யாரோ ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிக்கிறதே, கோட்டியில யாரோ ஒருத்தர். அதுலயும் இது மாதிரி சன்னியாசம் ரொம்ப துர்லபம். பொதுவா உலகத்துக்கு எல்லாருக்கும் பொதுவான ஆசிரமம், சுலபமான ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்துல பிரத்யவாய தோஷம் கூட வராது அப்படின்னு பகவான் கீதையில அழகா சொல்றார். அது என்ன, ஒருத்தன் சன்னியாசியா இருந்து ஞான யோகத்துல இல்லை என்றால் பாபம். ஒருத்தன் சன்னியாசியா இருந்து வைராக்கியத்துல இல்லைன்னா பாபம். ஒருவன் கிரகஸ்தனா இருந்து கர்மயோகத்துல இல்லாத போனாலும் பரவாயில்ல. கர்மயோகத்துல ஒரு 10 நாள் இருந்தார், அதுக்கப்புறம் கர்மயோகம்னு பண்ண முடியல, 2-3 நாள் அந்த யோகம் போயிடுத்து அவன்கிட்டேந்து, மறுபடியும் கர்மயோகத்துக்கு ரிட்ரீவ் ஆகிறார் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். கிரகஸ்தாசிரமத்துல சன்னியாசிகளுக்கு ஞான யோகம்ங்கிறது ஆப்ளிகேஷன். கிரகஸ்தனை பொறுத்த வரைக்கும் கர்மயோகம் அப்படிங்கிறது அவனுக்கு தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சௌலபியம் இருக்கு கிரகஸ்தாசிரமத்துல.
பெரும்பாலான ஜனங்களுக்கு, பொதுவாக கோடானு கோடி ஜனங்களுக்கு கிரகஸ்தாசிரமத்தை உபதேசிக்கக்கூடிய தர்மமாக சனாதன தர்மம் இருக்கு, வைதிக தர்மம் இருக்கு. எதுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, அது கிரகஸ்தாசிரமம் ரொம்ப தாழ்த்தியும் கிடையாது, ஒரு மட்டமான ஆசிரமம் என்றும் நினைக்க முடியாது. சதுர்ணாம் ஆசிரமானாம் ஹி கார்கஸ்தியம் சிரேஷ்டம் ஆசிரமம். 4 ஆசிரமங்கள்ல சிரேஷ்டமான ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம்னு சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அந்த ஆசிரமம் தான் எல்லாரையும் வாழ வைக்கிறது. சன்னியாசி அப்படிங்கிறவர் பிட்சை எடுக்கிறவர், கிரகஸ்தன்ட்ட தான் வந்து பிட்சை எடுக்க முடியும். பிரம்மச்சாரி அப்படிங்கிறவனும் கிரகஸ்தன்ட்ட தான் வந்து பிட்சை எடுக்க முடியும். வானப்பிரஸ்தாளுக்கும் ஏதோ ஒரு விதமா கிரகஸ்தாளோட கனெக்ஷன் இருக்கு. விஸ்வாமித்திரருக்கு யஜ்யம் நடத்திக்கணும்னா தசரதன்ட்ட தான் வந்து நிற்கிறார். இப்படி எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்கான ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் என்கிறதுனால திருடமான வைராக்கியம் கொண்டு சந்நியாசாசிரமத்துக்கு யோக்கியத்தை உடையவாழ்லாம் கூட விரும்பி கிரகஸ்தாசிரமத்தை எடுத்துக்கிறார். ஏன் அப்படி? தர்மங்களை செய்யலாமே, 4 பேரை வாழ வைக்கலாமே, பஞ்ச மகாயஜ்யம் பண்ணலாமே என்ற ஒரு ஆசையில கிரகஸ்தாசிரமத்துக்கு வரத பார்த்து திருட வைராக்கிய நிஷ்டாள். அவளால் நினைச்சா சன்னியாசிகளை ஆயிட முடியும். இருந்தாலும் காமத்துக்காக கிரகஸ்தாசிரமத்துக்கு வராம, ஆனால் கிரகஸ்தாசிரமத்துக்கு வரத்துக்கு காரணம் நிறைய அபியுதயங்களை பண்ணலாம், தர்மங்களை நிறைய பண்ணலாம் என்ற ஒரு விருப்பத்துல கிரகஸ்த தர்மத்தை அவலம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஒரு அழகு. அது மாதிரி இங்க அவதார புருஷாள் என்று சொன்னேன். அதுல பிரதானமான அவதார புருஷர் ராமர். ரொம்ப யதோக்தமா கிரகஸ்தாசிரமத்தை நடத்தி காட்டியவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ராமரை உபாசனை பண்ணணும் அப்படின்னாலே சீதாதேவியோட கூட தான். சகசீதம் நிவேசயத். சீதாதேவி இல்லாத ராமர் இல்லை, ஏகாந்த ராமரை வழிபடுறது அப்படிங்கிறத சாஸ்திரம் ஒத்துக்கிறது இல்லை. சித்திரங்கள்லையும் சரி, மூர்த்தியிலையும் சரி, பூஜா மூர்த்தியிலையும் சரி, எங்கேயாவது ராமர் இருந்தா கூட சீதமா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிரதான விஷயமா வச்சிருக்கா. அப்படி சீதாராமாளாக வழிபடணும். சீதை இல்லாம ராமர் இல்லை, ராமர் இல்லாம சீதை இல்லை. அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா என்று சொல்லும்படியாக சூரிய கிரணங்கள் இல்லாம சூரியன் இல்லை, சூரியன் இல்லாம சூரிய கிரணங்கள் இல்லை. எப்படி சூரிய கிரணங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதோ, எப்படி சூரிய கிரணங்கள் சூரியனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதோ, அது மாதிரிதான் நானும் சீதையும் என்று ராமரும் சொல்லுகிறார். அவ்வாறே சீதாதேவியும் சொல்லுகிறாள் என்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி என்றென்றைக்கும் பிரியாத தம்பதிகள் சீதாராமாள். அவளுடைய முதல் சேர்க்கையை இங்க வர்ணிக்கிறார் கம்பன். கம்பன் வர்ணிக்கிறதுக்கு முன்னாடியே திருமங்கி ஆழ்வார் அதை அனுபவிக்கிறார். மிதிலா வீதியில ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வர அழகு. மிதிலையில எல்லாரும் இந்த சீதாராமான தரிசனம் பண்ணுகிறார்கள். மிதிலா வீதீம் இதோ காஹதே. மிதிலா வீதியில ராமர் வரும் பொழுதே அங்க சொக்கி போகாதவா கிடையாதுன்னு கம்பனுடைய வர்ணனை. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலவண்ண தாள் கண்டார், தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் மகுதே. தோள் கண்டார் தோளே கண்டார். ராமருடைய தோல்ல கண்ணை பதிச்சவா அந்த தோலை விட்டு தன்னுடைய கண்ணை நீக்க முடியாதபடி ராமரையே பார்த்துட்டு இருக்காளாம். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலமண்ண தாள் கண்டாகார். ஸ்ரீராமருடைய திருவடிகளையே பார்த்துட்டு இருக்கிறவா வெச்சகன் வாங்காம சித்த அண்ணண்ட இன்னண்ட அந்த கண்களை திருப்பி வேற ஒண்ணுத்த பார்க்க முடியாம ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாளாம். சில பேர் ராமருடைய திருக்கரத்தை பார்க்கிறார். கோலவில்லடகம் இல்லையா அவர்? அந்த வில்ல கையில வச்சுட்டு அவர் நிற்கக்கூடிய ஜாம் ஜாம் அந்த ஜோர், அந்த அழகை பார்த்துட்டு அதுலயே மயங்கி நிற்கக்கூடியவா அதுலயே மயங்கி நிற்கிறார்.
இவாளால இதை மாத்தி பார்க்க முடியாத நிலை. இந்த நிலைக்கு ஆளாயிட்டா. வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கொண்டார் ஊழ்கொண்ட சமயத்தன்னாள் உருவு கொண்டாரை ஒத்தார். இப்படி பார்க்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு கண்ணிலேயே ஒரு வாழ் வீச்சு இருக்கு என்று கம்பன் சொல்லுகிறார். வாழ் கொண்ட கண்ணார், அது ஏன் அப்படி சொல்லணும்? அந்த கண்ணு அவ்வளவு ஷார்ப்பா இருக்குமா? பொதுவாவே யாரை பார்த்தாலும் கிரிட்டிக்கலாவே பார்த்து பழக்கம். பார்க்கும் பொழுது இவா ரொம்ப நல்லவாளா தான் இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்து விடாம யாரை பார்த்தாலுமே இவன் எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான், எப்ப காலம் வர போறான் அப்படிங்கிற பார்வையிலேயே பார்த்து பழக்கம் உடையவர்கள் வாழ்கொண்ட கண்ணார் யாரே. எதுக்கு இதை இப்ப சொல்றேன் அப்படின்னு, அப்படிப்பட்ட மிதிலாவாசிகள் கண்ணிலேயே வாழ் கொண்டு பார்க்கக்கூடியவர்கள், கிரிட்டிக்கலா பார்க்கக்கூடியவர்கள், அவர்கள் ராமரை பார்த்துட்டு வேண்ட வேண்ட முழிச்சுட்டு இருந்தார்கள். ராமருடைய திருவடியிலே ராமருடைய தோல்ல மயங்கி கடந்தார்கள் என்றால் அந்த சௌந்தரியம் எப்படி இருக்குமோ? எதையும் பார்த்து வேண்ட வேண்ட முழிக்கிறவா ராமரையும் பார்த்து வேண்ட வேண்ட முழிச்சா ஆச்சரியம் இல்லை. எதையுமே ஆச்சரியமா பார்க்காதவா ராமரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்கிறது தான் இங்க ஆச்சரியம். அதனால இத இங்க சொல்றார், வாழ்கொண்ட கண்ணார் யாரே. நம்மையே மயக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு அப்படின்னா அவர் யாரா இருக்க முடியும்? இந்த அண்ட சராசரமும் ஓய்ந்த நிலையில, அப்படியே எல்லாம் ஓய்ந்த நிலையில சிருஷ்டிக்கு முன்னாடி அப்பொழுது பகவான் மட்டுமே இருந்தானே, அந்த பகவான் தான் இப்பொழுது மிதிலா வீதியில வந்துட்டு இருக்கிறார். மிதிலா வீதி மிதோகாகதே உள்கொண்ட சமயத்தன்னாள் உருவு கண்டாரை ஒத்தார். அவளுக்கு தெரிஞ்சதை பேசிட்டு இருக்காளாம். யதாதீதம் யதாமதி. தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயல் இவன் மேனி என்பார், புவையே பொருதும் என்பார், மயலுடைய துலகம் என்பார், மானிடன் அல்லவென்பார், கயல் பொருள் கடலுள் வைகும் கடவுளே தானும் என்பார், தயரதன் புதல்வன் என்பார். தசரத ராஜகுமாரனாடி அப்படின்னு ஒத்தி சொல்றார். மற்றவர்கள் சொல்றா, அவர் எங்கேருந்து வந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, அவருடைய கண்ணு எப்படி இருக்கு பாருடி, அவர் யாரோட பிள்ளையா இருந்தா என்ன, தாமரை கண்ணன் என்பார், தாமரை போன்று மலர்ந்த கண் உடையவரா இருக்கிறாரே, புயல் இவன் மேனி என்பார், நீருண்ட வேகம் போல அவருடைய திருமேனி இருக்கு, பூவை போல் மென்மையாக இருக்கிறார், பூவையே பொருதும் என்பார். இவர் மனுஷனே இல்லடி, பின்ன யாரா? கயல் பொருள் கடலுள் வைகும் கடவுளே. அன்று ஒரு நாள் திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருந்தாரே ஆதிசேஷன் மேல, அந்த திருப்பார்கடல்ல நீயக்கூடிய மீன்கள்லாம் துள்ளி துள்ளி பார்க்குமா அந்த பெருமாளை, துள்ளி துள்ளி பார்த்து பிரதட்சணம் பண்ணுமா, திவிநாமம் பண்ணுமா, துள்ளி துள்ளி வருமா. ஏன் அப்படின்னா, எதுக்கு துள்றது இப்படி அனாவசியமா, தேவைன்னு அங்கேயே போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு, பகவானோட கண்களை பார்க்கணுங்கிறதுக்காக, சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய கண்களை பார்க்கணுங்கிறதுக்காக துள்றதான். அவ்வாறு அன்னைக்கு திருப்பார்கடல்ல உள்ள மீன்களை துள்ள வச்ச பகவான் இன்று இந்த மிதிலா வீதியில, மிதிலாவுல உள்ள பெண்மணிகளுடைய கண்களாகிய மீன்களை துள்ள வைக்கணுங்கிறதுக்காக மிதிலா வீதியில சஞ்சாரம் பண்றாரோ எனவோ. நம்பியை காண நங்கைக்கு 1000 கண்கள் வேண்டும், கொம்பியை காணும் தோறும் குருசிற்கும் அன்னதேயான், தம்பியை காணும் என்பார், தவமுடை துலகம் என்பார், இப்பெரும் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். ஒரு பெண்மணி சொல்றா, இந்த நம்பிங்கிறதே அருமையான பதம், அருமையான பதம். நம்ம நம்பி இருக்காரே, இந்த நம்பியை காண்பதற்கு நங்கை சீதைக்கு 1000 கண்ணு வேணும்.
என்று ஒத்தி. மற்றொருவள் சொல்றா, கொம்பியை காணும் தோறும். எங்க சீதைய பார்க்கறதுக்கு ராமருக்கு ஒவ்வொரு முறையும் 1000 கண்கள் வேணும். குருசிற்கும் அன்னதே. இவ்வாறு இந்த மிதிலா வீதியில ஜிலு ஜிலு ஜிலுன்னு புறப்பட்டு வரக்கூடிய ராமர் இப்படி ஊர் உலகம் முழுக்க அவரை பார்க்கறதுங்கும் பொழுது பிரதானமா யார் பார்க்கணுமோ அவ பார்த்தான்னு வர்ணிக்கணும் இல்லையா? அப்போதான் கம்பன் நினைக்கிறார், கன்னி மாடத்துல சீதாதேவி இருந்துட்டு ராமரை பார்க்கிறா என்கிறத சொல்லணுமேன்னு நினைக்கிறார். வால்மீகி அதை சொல்லல. நமக்கு முன்னாடி யாராவது பிராமணிக்காள் அது மாதிரி சொல்லியிருப்பாளோன்னு பார்க்கும் பொழுது கம்பனுக்கும் முன்னாடி திருமங்கையாழ்வார் இதை பாடினார். ஜம்முன்னு அந்த கன்னி மாடத்து வாசல்ல வந்து இப்படி ராமர் நிற்கிறார். மாடத்துல இருக்கக்கூடிய அந்த சீதாதேவி மாடத்திலிருந்து ராமரை பார்க்கிறா. அதே சமயத்துல ராமர் ஆச்சரியப்படுறார். ஏன்னா அந்த கன்னி மாடத்துல நிறைய பதுமைகள்லாம் இருக்கான், நிறைய பொம்மைகள்லாம் இருக்கு, அருமையான சிற்பங்கள். ராமரோ கலா ரசிகர். இவ்வளவு அழகான சிற்பங்களா இருக்கே, இது இவ்வளவு அருமையா இருக்கேன்னு அவர் நினைச்சுட்டே இருக்கும் பொழுது அங்க ஒரு பெண் பதுமை, அது அவ்வளோ ஒரிஜினலா இருக்கான், எந்த விதமான அசைவும் இல்லாம அப்படியே இருக்கு. அந்த பெண் பதுமையை பார்த்து அடாடாடா, இது என்ன சிருஷ்டியோ, எந்த சிற்பியினுடைய சிருஷ்டியோன்னு ராமர் நினைக்கும் பொழுதே அந்த பெண் பதுமை லேசா இப்படி தலைய ஆட்டித்து. அப்பதான் புரிஞ்சுட்டார், ஓஹோ இது பதுமை இல்லை, யாரோ ஒரு பெண்மணி அங்க உட்கார்ந்து இருக்கா போல் இருக்கு என்று நினைச்சிட்டு தலையை குனிஞ்சார். லஜ்ஜைனால தலையை குனிஞ்சார். அப்போ மாடத்துல இருக்கக்கூடிய சீதாதேவிக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கோம்? மை வண்ணனரும் குஞ்சி குழல் பின்தாழே மகரம் சேர் இருபாடு இலங்கியாடே. சுருள் சுருளான அந்த கேசங்கள் தோள்பட்டை வரைக்கும் அப்படியே ரொம்பி விழுந்திருக்கு. அந்த கேசங்களை பார்த்தா, அப்புறம் காதுகள்ல உள்ள மகர குண்டலங்களை பார்த்தா, எய்வண்ண வெண்சிலையே துணையாய் இங்கே. அவருடைய திருக்கரத்துல உள்ள கோலவில்ல பார்த்தா, இருவராய் வந்தாயார் என் முன்னே நின்றாயார். அப்படி ஜம்னு வந்து அங்க நிக்கிறத பார்த்தா, அந்த கோலவில்லை இவர் கையால பிடித்து நிறுத்தி இருக்கக்கூடிய அழக பார்த்தா, கைவண்ணம் தாமரை. வில்ல பார்த்த உடனே தோன்றியது, கைய பார்த்த உடனே தோன்றியது. அவருடைய வாயையும் பார்த்து விடலாமே, தன்னுடைய முகத்தை சிறிது தூக்கி வாய பார்க்கிறா. வாய் கமலம் போலும். வாய் வரைக்கும் பார்த்துட்டோமே, இந்த கண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ங்கிற ஒரு தைரியம் வந்தது. அதனால முகத்தை தூக்கி ராமருடைய கண்களை பார்க்கிறார். அதே சமயத்துல ராமரும் சீதையினுடைய கண்களை பார்த்தார். கண் இணையும் அரவிந்தம். ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லும் பொழுதும் தாமரையை ஓமையாக கொடுக்கிறார் திருமங்கையாழ்வார். கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், கண்ணினையும் அரவிந்தம். ஒவ்வொன்னும் ஒரு தாமரையா இருக்கான். அடியும் மகுதே. இந்த கண்ணை பார்த்து தாங்கல, தாக்கு பிடிக்கல. உடனே தன்னுடைய கண்களை சுழட்டி அந்த ராமபிரானுடைய திருவடிகள்ல போட்டா, அவ்வண்ணத்து அவர் நிலைமையே கண்டும் தோழியே அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. பஷ்யன்னு மானசதஸ்கரஸ்சே. இவ்வாறு உள்ளத்தை கவர்ந்த கள்வன் ராமபிரான். சீதாதேவி அந்த ராமரை பார்த்துட்டே இருக்கா. தன்னுடைய சகியின் இடத்துல சொல்றா, யாருமா இவர்? நீலமேக சியாமல மூர்த்தியா, நரவரனாக காதுவரை நீண்ட கண்களோட கூட உள்ளம் கவர் கள்வனாக
இந்த மிதிலா வீதியில சஞ்சாரம் பண்றாரே என்று சீதாதேவி அந்த சகியோட பேசும் பொழுதே அந்த சீதாதேவிய பஷ்யந்தம் தேவியை பார்க்கக்கூடிய ராமர், லக்ஷ்மணனோடு கூட நின்று கொண்டிருக்கக்கூடிய ராமர். என்ன ராமச்சரித்த மானசுல வருது, என்ன வருது அப்படின்னு, என் மனசு தவறான வழியில போகாதுப்பா லக்ஷ்மணா. தேவியை பார்த்த உடனேயே ஒரு அவ்வியாஜமான ஒரு சுவாபாவிகமான பிரேமை ஏற்படுறது என்கிறதுனால லக்ஷ்மணர் சொல்றார் ராமரிடத்துல. அதனாலேயே இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இவாதான் என்னோட மன்னியா வரப்போறவா. இவ்வாறு லக்ஷ்மணனோட சம்பாஷணம் பண்றாருன்னு வேற துளசி ராமாயணத்துல வருது. பஷ்யந்தம் பதிதம் ஸ்மராமி சததம் துவமேவ சப்ராதிருக்கம். இவ்வாறு கன்னிவாடத்துல இருக்கக்கூடிய சீதாதேவிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராமரையே எப்பொழுதும் ஸ்மரிக்கிறேன். அருமையான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் சீதா கல்யாணம். திவ்யஸ்தம்ப சஹஸ்ரமண்டபலசன் மாணிக்ய சிம்மாசனே விஸ்வாமித்ர வசிஷ்ட கௌதம முகைः விப்ரைः கிருதாः ச ஆசிஷः ஸ்ருண்வந்தம் சஹ சீதயா ச முதிதம் ச ஆனந்த சம்வர்தனம் த்வாமேவம் ஹிருதி சிந்தயாமி பகவன் கல்யாணவேஷம் பிரபும் ஹிருதி சிந்தயாமி பகவன் கல்யாணவேஷம் பிரபும். ஆயிரங்கால் மண்டபம். அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க சிம்மாசனத்துல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எழுந்தருளி இருக்கிறார். விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் கௌதமர் முதலிய சத்பிராமணாள்லாம் ஆசீர்வாதம் பண்றார் சீதாராமாளுக்கு. சீதாதேவியோட கூட அந்த ஒரு சொஸ்தி வாசனத்தை சிரவணம் செய்து கொண்டு எல்லா பக்தாளுக்கும் கண் குளிர ஸ்ரீராமர் கொடுக்கக்கூடிய காட்சி. இப்படிப்பட்ட ஹே ராமா, ஹே கல்யாண ராமா, சீதாதேவியோட கூட எழுந்தருளி இருக்கக்கூடிய ராமா, உண்மையே நான் ஹிருதயத்தில் எப்பொழுதும் ஸ்மரிக்கிறேன் என்று சீதா கல்யாண காட்சி. தத சீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் வித்யுத் பிரபாம் விஷாலாட்சீம் ஸ்னிக்த குஞ்சித மூர்தஜாம் ஹம்சாங்கிதேன க்ஷௌமேண கிஞ்சித் பீதேன சம்வృతాம் வாசிதேன உத்தரீயேண சுரத்தேன சுசம்வృతాயாம் समक्षमग्ने संस्थाप्य राघवाभिमुखे तदा अब्रवीत् जनको राजा कौसल्यानन्दवर्धनम् इयं सीता मम सुता सह धर्मचरी तव प्रतीच्यचैनां भद्रं ते पाणिं गृह्णीष्व पाणिना. சர்வாபரண பூஷிதையாக சீதா இருக்கா. வெட்டியெல்லாம் காலியாயிடுதான். சகிகள்லாம் போட்டி போட்டுட்டு அலங்காரம் பண்ணி விட்டுருக்கா. வித்யுத் பிரபாம் தங்க ரேக்கில ஜொலிக்கிறார். தீர்க்கமான கண்கள் உடையவளாக இருக்கிறார். குளிர்ந்த கூந்தல் உடையவளாக இருக்கிறாள். மங்கள ஸ்நானமாகி ரொம்ப விசேஷமாக அடர்த்தியான கூந்தல் உடையவளாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட சீதாதேவி அழைச்சிட்டு வந்து ராமருக்கு அபிமுகமாக ஜனக மகாராஜா நிறுத்தினார். அப்படி நிறுத்தி காட்டினார். இயம் சீதா, ராமர சீதையை அறிமுகப்படுத்துறார். இவள் தான் சீதை. பொதுவாக கல்யாணமான பொண்ண வதுவையோ வரனையோ அறிமுகப்படுத்தும் பொழுது வம்சத்தை சொல்ற வழக்கம். அது மாதிரி வம்சத்தையே சொல்லாம இன்னாருடைய பௌத்திரன், இன்னாருடைய பௌத்ரி, இன்னாருடைய புத்திரி எதுவுமே சொல்லாம எடுத்த உடனே பேரை சொல்றாரே என்றால் இவளோட அப்பா நான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யோக்கியதை உண்டான்னு நினைச்சாராம். அது தெய்வ குழந்தை, அயோனிஜியா வந்த குழந்தை இல்லையா. அதனாலேயே இயம் சீதா. அப்புறம் தோன்றியது, இந்த குழந்தைய நான் கையில எடுத்த உடனேயே அசரீர வாக்கு கேட்டது, தெய்வ வாக்கு கேட்டது.
ஏவமே தத்து நரபதே தர்மேன தனையா தவே உன் குழந்தைதான்ப்பா இதுன்னு அந்த தைரியத்துல சொன்னார். பெருமையா சொல்லிட்டார், மாமா சூதா ஏன் பொண்ணு. எதுலயுமே ஒரு அபிமானம் இல்லாத வைராக்கியசீலனான ஜனகனுக்கும் அபிமான பாத்திரமாக ஒரு இடம். மாமா சூதா இது ஏதோ உயர்ந்த குலத்துல பிறந்தவள் என்கிறதோட மட்டும் போராது. சில பேர் நல்ல குலத்துல பிறந்திருப்பா, ஆனா குணம் இருக்காது. அதனாலேயே இவளுடைய குணம் என்ன என்கிறத காட்டணுங்கிறதுக்காக அடுத்த வரிய சொல்றார். சகதர்மச்சரி தவே ராமா, உனக்கு நீ தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அனுகூலமானவளா இருப்பாள். வேற என்ன பாக்கணும்? ராமருக்கு வேற என்ன வேணும்? சகதர்மச்சரி தவே, நீ என்ன தர்மத்துல இருக்கையோ அதே தர்மத்துல அவள் இருப்பா. நீ தோத்தமா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி அக்னிகாரியாதிகள்லாம் பண்ணா அந்த அக்னிகாரியத்துல அவளும் கலந்துப்பா. நீ சத்தியனிஷ்டனா இருக்க அப்படின்னா ஒரு காலம் சத்தியத்தை விடமாட்டாய் என்று இருப்பாயா, இல்ல அவளும் சத்தியனிஷ்டையாக இருப்பாள். நீ அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதது விரதம் மமே அப்படின்னு இருப்பையாகில் பிரணிபாத பிரசன்னாகி மைத்திரி ஜனகாத்மஜான்னு அவள் இருப்பாள். சகதர்மச்சரி தவே பிரதீட்சே ஏனாம் பத்ரம் தே, அப்படிப்பட்ட இந்த சீதையை ஏத்துக்கொள் என்று சொல்லி சீதாதேவியினுடைய திருக்கரத்தை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனுடைய திருக்கரத்தோட சேர்த்து விடுறார். மரகத மணி ஸ்தம்பத்துல கனகலத்தைய படர விட்டத போல இருக்கு. பாணிங்கிருஷ்வ பாணினா இவ்வாறு ஆச்சரியமா சீதா கல்யாணம் நடக்கிறது. பாணி கிரகணம், சப்தபதி, ராஜகோமம் எல்லாத்தையும் நடத்திக்கிறார் ராமர். அப்போ அங்க அம்மிக்கல் மிதிக்கிறது என்ற ஒரு கிரியை, அந்த கிரியை நடக்கிறது. தொத்பாதாஜ்ஜரஜ கணேன துஷிலா நாரி ஸ்வரூபம் கதா இத்யாகர்ண்ய அத்புத விப்ரமம் கதவதி கிராம்யே ஜனே ராகவாய வைதேஹீம் தயிதாம் விவாஹ சமயேபி அஸ்மானம் ஆரோபயன் பூயः சம்பிரம சயுதம் கலயசி கிராமியம் ஜனம் கௌதுகாத் त्वत्पादाब्जरज कणेन तुशिला नारी स्वरूपम गता. சீதா கல்யாணத்தை பார்க்கறதுக்காக நிறைய கிராம ஜனங்கள்லாம் வந்திருக்கலாம். கிராமியே ஜனே ராகவா, இந்த கிராம ஜனங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிறது. இந்த வீட்டு மாப்பிள்ள இருக்காரு, ஒன்னும் சாதாரணம் இல்லை. இவருடைய சரணம் பட்டுதான் கல்லு பொன்னாச்சான், கல்லே பொன்னாச்சான் தெரியுமா? அப்படியா? இவர் சரணம் பட்ட கல்லெல்லாம் பொன்னாயிடுமா என்று மற்றொருவள். ஆகர்ணியா அத்புத விப்ரமம் கதவு, ஆச்சரியமா இருக்க, கல்லையே பொன்னாக்கிறவர் இவர் என்னும் பொழுது வைதேகீம் தயிதாம் விவாஹ சமயேபி அஸ்மானமாரோபயன். சீதாதேவியினுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சு 7 அடி நகர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஏகமிஷே விஷ்ணு ஸ்துவான்வேது என்று ரொம்ப விசேஷமா அழைச்சிட்டு போறார். இது விவாக பத்ததி. 7வது அடி வந்தது. ஆதிஷ்டேவம் அஸ்மானம் அஸ்மேவத்துவம் ஸ்திராபவே என்று அங்க இருக்கக்கூடிய கல்லு, அம்மிக்கல்லு, அந்த அம்மிக்கல்லு மேல தேவியினுடைய சரணத்தை ஏத்தும் பொழுது ராமருடைய திருக்கரமும் அதுல படும் இல்லையா? ராமருடைய ஸ்பர்சத்தினால ஒரு கல்லு பெண்ணாச்சு என்றால், இப்ப இந்த அம்மிக்கல்லும் பெண்ணாக போறதோ? பெண்ணாக பார்க்கலாண்டி, இந்த அம்மிக்கல்ல பொண்ணானாலும் ஆகும். இப்ப அந்த அம்மிக்கல்ல போய் ராமரை தொடர்றார் தன்னுடைய கையால, அதனால பொண்ணாரதான்னு பார்க்கலான்னு ரொம்ப பரபரப்போட அவள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அல்லது ராமர் சரணம் பட்டுதுன்னா
கல்லு பொண்ணாச்சே, அது மாதிரி சீதா சரணம் பட்டாலும் பொண்ணாகுமா? தேவியோட சரணம் தானே படுறது அம்மி கல்லு மேல. அப்படி இந்த ஒரு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தாலோ என்னவோ. வைதேகிம் தயிதாம் விவாக சமயேபி அஸ்மானம் ஆரோபயன்னு பூயா சம்பிரம சயுதம். ஒரு பரபரம் அந்த கிராம ஜனங்களுக்கு நடுவுல. ருக்மிணி பருடைய மகாகாவியத்திலையும் அம்மிக்கல் மிதிக்கிறதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றார் ஸ்ரீ அண்ணா. அது என்ன அப்படின்னா, பின்னாடி புண்டலீகன்னு ஒரு பக்தன் பண்டரிபுரத்துக்கு நம்ம போகும்பொழுது செங்கல் போட்டு அது மேல நில்லுன்னு சொல்ல போறான். இந்த கல்லு மேலதான் நிக்கிற மாதிரி ஆகும். அதை முன்னாடியே ருக்மிணிக்கு சொல்லி கொடுக்கலாம் என்பதற்காக ருக்மிணியினுடைய சரணத்தை எடுத்து அந்த கல்லு மேல ஏத்தினான் கண்ணபிரான் என்று அழகா வர்ணிக்கிற விதம் இந்த அம்மிக்கல். இந்த அம்மிக்கல்ல இவ்வாறு சீதாதேவியை ஏத்தும் பொழுது இத்தனை கிராம ஜனங்கள் அதை பார்த்து பரபரப்படைஞ்சா என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ரொம்ப ரசமான ஸ்லோகம் அது. இந்த ஸ்லோகத்தோட பூர்த்தியாருது, பாலகாண்டம் பூர்த்தியாருது. நாளைய தினம் அயோத்தியா காண்டம் ஆரம்பிப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.